ஒருமுறை ஒரு கணவன் மனைவிக்கு இடையே தகராறு ஏற்பட்டது. கணவன் அவருடைய மனைவியை அவருடைய தாய் வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். சில நாட்கள் கழிந்து அவருடைய கோபம் தணிந்தபோது ஃபோன் செய்து சொன்னார், நீ வர வேண்டும், வீட்டிற்கு வர வேண்டும், நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணி கொள்ளவா என்று கேட்டார். மனைவி சொன்னார்கள், ஒரு டீ கப்பை எடுங்கள், அதை தூக்கி வீசுங்கள். டீ கப்பை எடுத்து வீசிவிட்டேன். இப்போ சொன்னார், அது உடைந்தது போல என் மனம் உடைந்து இருக்கிறது, நீங்கள் எப்படி சரி செய்வீர்கள் என்று கேட்டார். கணவர் சொன்னார், ஏம்மா நான் தூக்கி எறிந்தது பிளாஸ்டிக் டீ கப்பம்மா, அது உடையவே இல்லை என்று சொன்ன பொழுது சிரித்து விட்டு மனைவி சொன்னார், சரி சாயங்காலம் வாருங்கள், நான் வருகிறேன் என்று சொன்னார். இதுதாங்க வாழ்க்கை. வாழ்க்கை என்பது ஏற்றத்தாழ்வும் துக்கமும் சந்தோஷமும் நிறைந்தது. எல்லா நாளும் சந்தோஷம் கிடையாது, எல்லா நாளும் துக்கமும் கிடையாது. ஆனால் வேத புஸ்தகத்தில் ஒரு அருமையான ஒரு வார்த்தை இருக்கிறது. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். நம்ம வாழ்வு காலத்தில் நன்மை அனுபவிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்களிலே மற்றவர்களை பழி வாங்க வேண்டும், மற்றவர்களுக்கு பதில் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டே நம்முடைய வாழ்க்கையை நன்மையெல்லாம் இழந்து விடுகிறோம். நாம் சிந்தனை செய்து சீர்படுத்தி ஒன்றாக இருப்போம் என்றால் நாமும் ஆசீர்வதிக்கப்படும், நன்மையை அனுபவிப்போம், நம்முடைய சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இன்னும் சிலர் என்ன செய்கிறார்கள்? இது நமக்கு ஒத்து வராது என்று வேறு காரியத்திற்கு போய்விடுகிறார். இந்த வாழ்க்கையை விட்டு வேறு வாழ்க்கையை தெரிந்து கொள்ளுகிறார். நான் சொல்லுவேன், அப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி வராது, உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்காது. நான் சொல்லுவேன், ஆண்டவர் ஏற்படுத்தின வாழ்க்கைக்கு உங்களை அர்ப்பணித்து பாருங்கள், நீங்கள் இசைந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்கும். God bless you.